அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கரைச்சி வச்சுருக்க புளியில் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் நம்ம இதிலே போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்க வேண்டியதான். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் இதில் நல்லா தக்காளியை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூளும் ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சோம்ல அது, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி, இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்க அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கொதித்து லைட்டாக வரும்போது பெருங்காயத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நாங்கள் கிண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் தான் நான் எப்போதும் அந்த கொதிச்சிருக்க ரசத்தை ஊற்றுவேன். அதே மாதிரி ஊற்றி நீங்கள் இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.